பொருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி இந்த வருஷம் பார்த்தாலேயானால் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். என்னைக்கு போகிறார்? 26/5/2026 20/10/2026 வரலாம். கிட்டத்தட்ட 5 மாதம்தான் இந்த வருஷம் இருக்க போகிறார் இந்த கடக ராசியில். குரு பகவான் என்று சொன்னாலே அவர் அதீத சுபர். அவர் பார்த்த இடம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், இருக்கிற இடமும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவான் பார்த்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த இடம் மிகப்பெரிய வளமை பெறும், ஏற்றம் பெறும். அதனால் குரு பகவான் லக்னத்திலே இருந்தார்னா திக்பலம்னு சொல்லக்கூடியது. அதனால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பகவான் லக்னத்தில் இருப்பாரேயானால் அவர் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். குருவினுடைய காரகத்துவம் புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். புத்திர காரகன் தவிர வேறு என்ன அப்படின்னா தன காரகன்னு சொல்லக்கூடியவர். அதாவது பணம் வரணும் அப்படின்னா, நிறைய பணம் சேமித்து வச்சுருக்கணும் அப்படின்னா குரு பகவான் அவருடைய கடாட்சம் இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தாலேயானால் பணம் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னா குரு இருக்கணும். செலவு பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும், அனுபவிக்கணும்னா சுக்கிரன் நல்லபடியாக இருக்கணும். குரு பகவான் நேர்மையானவராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கற்பது, கற்றுக் கொடுப்பது, கற்பிப்பது இதுதான் அவருடைய தொழிலே. அதை தவிர பார்த்தாலேயானால் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது. அதனால் சொல்லிக் கொடுக்குறதுன்னா இப்போ என்ன சொல்கிறதுனா நாலெட்ஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம், கேடி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடியது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர். அதே மாதிரி தங்கம் அப்படின்னு சொன்னோம்னாலே குருவுக்கு உண்டான ஒரு மெட்டல்னு சொல்லக்கூடியது முல்லைப்பூ, முல்லை செடி. அது தவிர இந்த வேர்க்கடலை இனிப்பு வகைகள், அதாவது கடலை மிட்டாய்னு சொல்லக்கூடியது, வேர்க்கடலை இனிப்பு வகைகள், சக்கரை பொங்கல், இந்த மாதிரியான விஷயங்கள். குரு பகவானுக்கு உண்டான மஞ்சள் மூக்கு கடலை, வெள்ளை மூக்கு கடலை, கருப்பு மூக்கு கடலைன்னு இந்த குரு பகவானுக்கே சுண்டல் போடுவோம். அது தவிர மஞ்சள் துணி, இது எல்லாமே குரு பகவானை சொல்லக்கூடிய விஷயம். குருவின் பார்வையினால் சுபப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த குரு பகவான் இப்போது மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போகிறார். இந்த குரு பகவானுடைய காலபுருஷ தத்துவத்தின் ராசி பார்த்தோம்னா 9ஆம் ராசியும் 12ஆம் ராசியும். அதாவது 9ஆம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தனுசு, 12ஆம் ராசின்னு சொல்லக்கூடியது மீனம். இந்த 2 ராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு. இந்த குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெறுறார். கடகத்தில் உச்சம் பெறக்கூடியவர் குரு பகவான். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் இடத்துல அதாவது உங்களுக்கு படிப்பு, அதை தவிர வெளிநாடு போய் படிப்பு, மேற்படிப்பு, இது எல்லாமே குரு பகவானால் நல்லபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தினுடைய அதிபதினு சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம். அதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குரு பகவான் சுப செலவுகளை கொடுப்பார். அதாவது 12ஆம் இடம் செலவுகளை கொடுக்கறது, அதாவது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். உங்களுக்கு சுப செலவுகள் கொடுக்கணும். அதாவது பணம் வந்தாலும் சுபமாக இருக்கணும். அதை தவிர வெளிநாட்டில் போய் உங்களுக்கு அங்கேயே இருந்து பிஆர், அதை தவிர பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப், அதை தவிர இந்த க்ரீன் கார்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், H1B இதெல்லாம் வாங்கி அங்கேயே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பினை நிச்சயமாக கொடுப்பார். சரி, இந்த குரு பகவான் இந்த ஒரு ராசிக்கும் என்ன பண்ணுறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த குரு பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெறுறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. குழந்தைகள் மூலியமாக அவர்களுக்கு தனம் கிடைக்கும், ஆனால் அவர்களுடைய பர்சனல் லெவல்ஸ் ரொம்ப அடிபட்டு போகும். குரு உங்களுடைய ராசியை பார்க்குறார். இருந்தாலும் குரு பகவான் சனி உங்களுடைய ராசியிலே இருக்கார். உங்களுடைய ராசியில் சனி 7.5 சனி நடக்கிறது, ஜென்ம சனி நடக்கிறது. உடல் நலத்தில் பிரச்சனை வரும், மனக்குழப்பங்கள் அதிகம், தீர்க்கமான சிந்தனைகள் எடுக்க முடியாமல் இவ்வளோ நாள் திணற இருப்பீங்க. இப்போ குருவின் பார்வை உங்களுக்கு தீர்க்கமான சிந்தனையை கொடுக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பினும் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருந்தே தீரும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. சரி, குருவின் பார்வை இருக்குது அப்படின்னும் பொழுது எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு இவ்வளோ நாளாக ஒரு அந்தஸ்து கௌரவத்திலலாம் பிரச்சனை இருந்தது, அது சற்று கலங்கப்பட்டு இருந்திருக்கும். இப்போ சற்று பெட்டராக இருக்கும். எப்போ அப்படின்னா 26/5/2026
20/10/2026 வரை உண்டான காலகட்டத்தில் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு புத்திர ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால, குருவே புத்திர காரகனாக இருக்கிறதுனால குழந்தை பிராப்தியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தையும் ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இவ்வளோ நாளாக உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் சற்று கம்மியாக இருந்திருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனைகளில் இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு அது நிச்சயமாக நல்லபடியாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர உங்களுக்கு மேற்படிப்பு கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார். அது தவிர உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். அது தவிர உங்களுடைய ராசியே பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஒற்றுமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பூர்வ ஜென்ம பலன்கள் நல்லபடியாக இருக்கும். மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை இந்த காலத்தில் கொடுப்பார். ஏன்னா 7 சனி வேறு இருக்குது. அதனால் வீட்டை விட்டு வெளியில் பிரிஞ்சு போய் படிக்கிறதுன்றது நிச்சயமாகவே நல்லபடியாக இருக்கும். அதோடு பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால 2வது திருமணத்திற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது 2வது திருமணத்துக்கு பார்த்துன்னு இருக்கிறவர்களுக்கு 2வது திருமணத்துக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த காலத்தில் கொடுப்பார். தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவே 11ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது தனக்காரகனே இது லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளோட மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம் இருந்தாலும் உடல் நிலையில் பின்னடைவு இருக்கத்தான் செய்யும். சனி பகவான் ஜென்ம சனியில் இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் சற்று அகலக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு, ஏற்கனவே பட்ட அடியிலேருந்து கொஞ்சம் வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் மூதாதையர்களின் ஆசீர்வாதங்கள் நல்லபடியாக இருக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அது தவிர பார்த்தலையானால் 2வது திருமணம், அதாவது தனியாக விடப்பட்ட ஆணோ பெண்ணோ 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தார்களேயானால் அவர்களுக்கு 2வது திருமணம் நிச்சயமாக இப்போ கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஆதாயம் வரும். அவர்களால் நிச்சயமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு செய்யக்கூடிய தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதாவது எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், நினைத்ததை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் உடல் நலத்தில் பின்னடைவு நிச்சயமாக இருக்கும். நிறைய அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையில் கொஞ்சம் தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறதுனால கண்டிப்பாக உடல் நலத்தில் சற்று முன்னேற்றம் இருந்தாலும் தீர்க்கமான சிந்தனை மூலியமாக வெற்றிகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். இந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா முதல்ல குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியை சொல்லிகிட்டே வாங்கும். அது தவிர பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலையோ இல்லை ஆஞ்சநேயர் கோவிலையோ உங்களால் முடிஞ்சது விநாயகர் கோவிலுக்கு சதுர்த்தி தேங்காய் உடைச்சின்னு வாங்கும். இல்லைன்னா ஆஞ்சநேயருக்கு ஒரு வெத்தலை மாலை வியாழக்கிழமை போட்டுன்னு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இப்போ நடந்திருக்கும். அவள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துட்டு இருக்கிறது நல்லது. அது தவிர இந்த நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், தங்கம் முதலீட்டாளர்கள் இவாளுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர லா அண்ட் ஆர்டரில் இருக்கிறவங்க, ஜஸ்டிஸாக இருக்கிறவங்க, ஜட்ஜஸாக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பெரிய தொல்லை நடந்திருக்கும். அவெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தாலேயானால் உங்களுக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது காஞ்சிபுரம் டு உத்தரமேரூர் போகிற வழி திருப்புலிவனம் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானை போய் சேவிச்சுட்டு வாங்க. இந்த குரு பகவானை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனியாக நிச்சயமாக போகக்கூடும்.
கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.